அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 19/4/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 28 முதல் 30. அத்தியாயம் 10 தஃப்சீர். மறுமை நாளில் இணை வைப்பாளர்களுக்கும் அவர்கள் வழிபட்டு வந்த பொய் தெய்வங்களுக்கும் இடையே நடக்கும் மோதல் குறித்து அல்லாஹ் தெரிவிக்கின்றான். முதலாவது வசனமாகிய 28 உயர்ந்தோன் அல்லாஹ் அந்நாளில் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம் என்று கூறுகின்றான். பூமியில் வாழ்ந்த மனிதர்கள், ஜின்கள், நல்லவர் கெட்டவர் என அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம். மற்றொரு வசனத்தில் நாம் அவர்களை ஒன்று திரட்டுவோம், அவர்களில் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்த தொடரில் பின்னர் இணை கற்பித்தவர்களிடம் நீங்களும் உங்களால் ஏக இறைவனுக்கு இணையாளர்களாக கருதப்பட்டவர்களும் அதே இடத்தில் நெல்லுங்கள் என்று கூறுவோம் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்களின் அணியிலிருந்து பிரிந்து வேறொரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்களும் அவர்களும் நின்று கொள்ளுங்கள். வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், குற்றவாளிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லோரை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று கூறப்படும். யுகம் முடிவு ஏற்படும் அந்நாளில் மக்கள் நல்லவர்கள் என்றும் தீயவர்கள் என்றும் தனித்தனியாக பிரிந்து விடுவார்கள். அந்நாளில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள், அதாவது இரு அணிகளாக பிரிந்து விடுவார்கள். இது வளம் மிக்கோனும் உயர்ந்தோனுமான அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிக்க வரும்போது நடக்கும். அவ்வாறே இங்கும் அவர்களை நாம் இனம் பிரிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இணை வைப்பாளர்கள் வழிபட்டு வந்த பொய் தெய்வங்கள் அவர்கள் வழிபட்டதையே மறுத்து அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுவார்கள். வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அவ்வாறில்லை, கடவுள்களாக கருதப்பட்ட அவர்கள் தங்களை இவர்கள் வழிபட்டதையே மறுத்து இவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அவர்கள் வேதனையை நேரடியாக காணும்போது பின்பற்றப்பட்டோர் தம்மை பின்பற்றியவர்களிடமிருந்து விலகி விடுவார்கள். மக்கள் மீண்டும் உயிரூட்டப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டால் கடவுள்களாக கருதப்பட்ட அவர்கள் இவர்களுக்கு எதிரிகளாகி விடுவார்கள். இவர்கள் தங்களை வழிபட்டதையும் அவர்கள் மறுப்பார்கள். அடுத்த வசனம் 29 எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே போதுமானவன், அவனே சாட்சியாக இருக்கின்றான் என்றும் அவர்கள் கூறுவார்கள் என தெரிவிக்கின்றது. அதாவது, நீங்கள் எங்களை வழிபட்டதை நாங்கள் உணரவுமில்லை, அறியவுமில்லை. உங்களை பற்றி நாங்கள் அறியாதிருந்த நிலையில்தான் நீங்கள் எங்களை வழிபட்டிருக்கிறீர்கள். எங்களை வழிபட வேண்டுமென்று உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கவும் இல்லை, உத்தரவிடவும் இல்லை. அதை உங்களிடமிருந்து நாங்கள் விரும்பவும் இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே அல்லாஹுவே சாட்சியாளனாக இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இது இணை வைப்பாளர்களுக்கு பெரியதொரு மூக்கு உடைப்பாகும். அவர்கள் ஏக இறைவனான அல்லாஹ்வையும் வழிபட்டு கொண்டு மற்றவர்களையும் வழிபட்டார்கள். நித்திய ஜீவனும் அனைத்து பொருள்களின் நிர்வாகியும் அனைத்தையும் நன்கு அறிந்தவனுமான அல்லாஹுவை மட்டுமே வழிபடுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவனோ தன் தூதர்களை அனுப்பி இணை துணை இல்லாத தன்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று ஆணையிட்டான். தன்னை தவிர வேறெவரையும் வழிபடலாகாது என்று தடை விதித்தான். வேறு வசனங்களில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, ஆகவே என்னையே வழிபடுங்கள் என்பதை அறிவிக்காமல் எந்த தூதரையும் உமக்கு முன்னர் நாம் அனுப்பவில்லை. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களிடம் அளவிலா அருளாளன் அல்லாஹ் ஒருவனை தவிர வழிபாடு செய்யப்படும் வேறு கடவுளரை நாம் ஏற்படுத்தினோமா என்று கேட்டு பார்ப்பீராக. அடுத்த வசனம் 30 அங்கு ஒவ்வொரு உயிரும் முன்னர் தான் செய்த வினையை பரிசோதித்து அறிந்து கொள்ளும் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, மறுமை நாளில் விசாரணைக்காக நிற்கும்போது ஒவ்வொரு உயிரும் முன்னர் தான் செய்த நன்மை தீமைகளை பரிசோதித்து பார்த்து தெரிந்து கொள்ளும். வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். மனிதன் முந்தி செய்ததும் பிந்தி செய்ததும் அந்நாளில் அவனுக்கு தெரிவிக்கப்படும். மறுமை நாளில் அவனுக்காக ஒரு ஏட்டை நாம் வெளிப்படுத்துவோம். அது விரிக்கப்பட்டதாக இருப்பதை அவன் காண்பான்.
உனது ஏட்டை நீயே வாசி என்று அவனிடம் கூறப்படும். அடுத்த தொடர், அவர்கள் தம்முடைய உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ்விடமே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறுகின்றது. அதாவது நீதியோடு தீர்ப்பளிக்கும் அல்லாஹ்விடமே எல்லா விவகாரங்களும் திரும்பும். அவன் தீர்ப்பளிப்பான். சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களை சொர்க்கத்திற்கும், நரகத்திற்கு உரியவர்களை நரகத்திற்கும் அவன் அனுப்பி வைப்பான். அடுத்த தொடரில் தெய்வங்கள் என அவர்கள் புனைந்து சொல்லி கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் மீது பொய்யாக புனைந்துரைத்து அவர்கள் வழிபட்டு வந்த பொய் தெய்வங்கள் இந்த இணை வைப்பாளர்களிடமிருந்து காணாமல் போய்விடும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.